திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது நடிகர் திலகத்தின் 2 வேடங்கள் நடித்த படத்தை பற்றி பார்ப்போம். உத்தமபுத்திரன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 2 வேடத்தில் நடித்தார். ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியானது. 100 நாட்களை கடந்து ஓடியது. அன்னையின் ஆணை தந்தை மகனாக 2 வேடங்கள் நடித்தார். இது பழிவாங்கும் படம். 100 நாட்களை கடந்து ஓடியது. சரஸ்வதி சபதம் இந்த படத்தில் நாரதராக புலவர் வித்யாபதியாக 2 வேடங்கள் நடித்துள்ளார். 100 நாட்களை கடந்து ஓடியது. எங்கள் ஊர் ராஜா அப்பா மகனாக 2 வேடத்தில் நடித்துள்ளார். கௌரவம் பெரியப்பாக மகனாக 2 வேடத்தில் நடித்துள்ளார். பாரிஸ்டர் ரஜினிகாந்தாக கண்ணனாக நடித்திருப்பார். 2 வேடங்களில் வித்தியாசமான நடிப்பில் அசத்தி இருப்பார். 100 நாட்களை ஓடிய படம். சிவகாமியின் செல்வன் 2 வேடத்தில் நடித்திருப்பார். விமானி ஓட்டியாக வருவார் அப்பா மகனாக. என் மகன் ஏட்டு ராமையாவாக நடித்திருப்பார். 2 வேடங்களில் அசத்தி இருப்பார். மனிதனும் தெய்வமாகலாம் படத்தில் பூசாரியாகவும் நாத்திகம் பேசும் நாத்தியவாதியாக சிறப்பாக நடித்திருக்கிறார். பாட்டும் பரதமும் இசையை வெறுப்பவராக நடித்திருப்பார். என்னைப் போல் ஒருவர் நீண்ட நாள் தயாரிப்பு இருந்ததால் காலங்கடந்து படம் வெளிவந்தது. புண்ணிய பூமி இந்த படம் திரைக்கதை சொதப்பியதால் ரசிகர்கள் படம் பார்க்க விரும்பாமல் போனது. பட்டாக்கத்தி பைரவன் தந்தையாக சிவாஜி வருவார். கௌரவ வேடம் இன்னொரு வில்லனாக நடித்திருப்பார். ரசிகர்கள் பட்டாக்கத்தி பைரவன் எதிர்பார்த்தார்கள். யமனுக்கு யமன் இந்த படம் நகைச்சுவை கலந்த படம். யமனாக சிவாஜி நடித்துள்ளார். விஸ்வரூபம் நடிகர் கிருஷ்ணா தயாரித்த படம் 100 நாள் ஓடிய படம். மாடிவெட்டு ஏழை கலைஞர் வசனத்தில் மாடிவெட்டு ஏழை நீண்ட காலத்திற்கு பிறகு கலைஞர் வசனத்தில் வந்தது. சங்கிலி இந்த படத்தில் பிரபு அறிமுகம் அவருக்கு முதல் படம். இந்த படத்தில் சிவாஜி 2 வேடத்தில் நடித்தார். தியாகி இந்த படத்தில் 2 வேடத்தில் நடித்தார். சுஜாதா சிவாஜி கணேசன் வில்லன்கள் சித்திரவதை செய்யும் காட்சி அப்போதைய பரபரப்பாக பேசப்பட்டது. சந்திப்பு இந்த படத்தில் பிரபு சிவாஜி 2 வேடம். ஸ்ரீதேவி சுஜாதா சரத்பாபு போன்ற நட்சத்திர பட்டாளமே இருந்தது. இது ஒரு வெள்ளி விழா படம். வசூலை வள்ளி தந்த படம். வெள்ளை ரோஜா இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக பாதிரியாக 2 வேடத்தை அசத்தியிருப்பார். பிரபு அம்பிகா ராதா மற்றும் பலர். 100 நாட்கள் ஓடிய படம். வசூலை அள்ளி தந்த படம். வெள்ளி விழா படம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.